கணக்கன்பட்டி ஞான வல்லலே நமக. சாமி, நீ இந்த பதிவை இப்போ பார்க்குறன்னா இது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. யாரோ ஒன்று நினச்சி அனுப்பியது போல் இந்த அருள்வாக்கு உன்ட்ட வந்து சேர்ந்துருக்கு சாமி. நீ சமீப காலமாக என்னை நினச்சிட்டு இருக்க, எப்போது எனக்கு நல்லது நடக்கும், என் வாழ்க்கை எப்போதும் மாறும், அந்த கேள்விக்கே பதில் சொல்ல தான் கணக்கன்பட்டி சித்தர் இன்னைக்கு உன்கிட்ட பேச வந்திருக்கேன். நீ யாரிடமும் சொல்லாமல் உன் மனசுக்குள்ளே மட்டும் வச்சுருந்த கவலை, உன் கண்ணீரில் கலந்து போன அந்த ஆசைகள், அதெல்லாம் இப்போ வீணாக போகலை சாமி. ஒரு விஷயம் நிச்சயம், உன்னை தேடி ஒரு மகிழ்ச்சி வரப்போகுது. அது நீ எதிர்பார்த்த வழியில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அது உன் வாழ்க்கை முழுக்க மாற்றும் அளவுக்கு இருக்கும். சித்தர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? நீ இப்போ இருக்கும் நிலை உன் கடைசி கஷ்டம். இது ஒரு முடிவு இல்லை சாமி, இது ஒரு ஆரம்பம். நீ இந்த பதிவை முழுசாக கேளு. ஏன்னா இது ஒரு சாதாரண பதிவு இல்லை, உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அருள்வாக்கு. சாமி, நீ பல நாட்களாக காத்திருக்க. அது ஒரு விஷயத்துக்காக இருக்கலாம், ஒரு வேலை, ஒரு உறவு, ஒரு சந்தோஷம். ஆனால் அந்த காத்திருப்பு உன்னை சோர்வடைய வச்சிருக்கலாம். சில நேரங்களில் நீ உன்னையே கேள்வி கேட்டிருக்கலாம், ஏன் எனக்கு மட்டும் தாமதம், நான் எவ்வளவு முயற்சி பண்ணியும் ஏன் எனக்கு மட்டும் நடக்க மாட்டுது. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நீ காத்திருந்ததே வீண் இல்லை சாமி, அது உன்னை தயார்படுத்தி கொண்டு இருக்கு. ஒரு விதை மண்ணுக்குள்ளே போட்டவுடன் அது உடனே மரமாக மாறாது. அது இருளில், அமைதியில் அதன் வேர்களை வலுப்படுத்தி கொள்ளுது. அதே மாதிரி தான் உன் வாழ்க்கையும் இப்போ ஒரு தயாரிப்பு நிலையில் இருக்குது. சித்தர் சொல்கிறாரு, தாமதம் என்பது மறுப்பு இல்லை, அது ஒரு சரியான நேரத்துக்கான காத்திருப்பு. நீ இழந்ததாக நினைக்கும் விஷயங்கள் உனக்கு பொருத்தமில்லாததால தான் தாமதமானது. ஏன்னா உனக்கு வரப்போகும் விஷயம் அதை விட பெருசாக இருக்கும். நீ அனுபவித்த கஷ்டங்கள் அது உன்னை உடைக்க வரல சாமி, அது உன்னை இன்னும் பலமாக்க தான் வந்துச்சு. நீ இப்போ இருக்கும் இந்த தனிமை அது உன்னோட தண்டனை இல்லை, அது உன்னோடு சேர்க்கும் ஒரு வாய்ப்பு. சில சமயம் வாழ்க்கை உன்னை எல்லார்ட்டேருந்தும் தள்ளி வைக்கும். ஏன்னா நீ உன் பாதையை கண்டுபிடிக்கணும். நீ கவனிச்சிருக்கியா? இந்த கஷ்டங்கள் வந்த பிறகு நீ வேறு மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருப்ப. அதுதான் மாற்றத்தின் முதல் அடையாளம். சித்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா? உன் கண்ணீருக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, அது உன் எதிர்கால சந்தோஷத்தை உருவாக்குது. நீ இப்போ காத்திருக்க, ஆனால் அந்த காத்திருப்பு முடிவில்லாதது இல்லை, அது ஒரு பெரிய மகிழ்ச்சிக்கான முன் கட்டம். நீ இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் நம்பிக்கையே பிடிச்சிக்கோ. ஏன்னா நீ காத்திருந்தது இப்போ உன்னை தேடி வர ஆரம்பிச்சிருக்கு சாமி. சாமி, இப்போது கவனமாக கேளு. இது சாதாரண வார்த்தை இல்லை, இது சித்தரோட அருள்வாக்கு. உன் வாழ்க்கையில் மாற்றம் ஆரம்பமாகிருச்சு. நீ இன்னும் அதை முழுசாக பார்க்கல, ஆனால் அது நடக்க ஆரம்பிச்சிருச்சு சாமி. நீ இப்போ இருக்கும் நிலை நீண்ட நாட்களாக நீடிக்காது. ஒரு கதவு மூடப்பட்டதா, அதற்காக கவலைப்படாத. சித்தர் சொல்கிறாரு, நான் உனக்காக ஒரு புதிய கதவை திறக்க வச்சுருக்கேன். நீ எதிர்பார்த்தது கிடைக்கலன்னு நீ வருந்துற, ஆனால் உண்மையிலேயே உனக்கு அதை விட நல்லது தயாராகிட்டுருக்கு சாமி. நீ இழந்தது அது இழப்பு இல்லை, அது ஒரு மாற்றம். ஒரு மனிதன் உன்னை விட்டு போயிருக்கலாம், ஒரு வாய்ப்பு உன்னால் தவறி இருக்கலாம். ஆனால் சித்தர் சொல்கிறாரு, நீ இழந்ததுக்கு பதிலாக உனக்கு தகுதியானது வரும், மிக விரைவில் வரும். ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரும் சாமி. அது ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கலாம், ஒரு பணவரவாக இருக்கலாம், இல்லைன்னா நீ எதிர்பார்த்த உறவாக இருக்கலாம். அந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கை முழுவதும் மாறும். நீ இப்போ நம்பிக்கை இழந்த மாதிரி இருந்தாலும் உன் உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன குரல் இருக்கும், இன்னும் நல்லது நடக்கும்னு. அது உன் மனசு பேசுறதில்ல, அது சித்தர் உன்கிட்ட சொல்கிற சைகை. நீ மனம் தளராத, நான் உன்னோடு இருக்கேன். நீ இரவில் அமைதியாக இருந்தபோது உன் மனசு கனமாக இருந்த அந்த நேரங்களில் நீ தனியாக இல்லை. அந்த ஒவ்வொரு நொடிக்கும் ஒரு சக்தி உன்னை காத்துக்கிட்டே இருந்துச்சு. உன் கண்ணீரை நான் பார்த்தேன், அதை நான் வீணாக்க விட மாட்டேன் சாமி. உன் வாழ்க்கையில் நீ ஏன் எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் வரப்போகுது சாமி. அது திடீர்னு வரும். ஒரு நாள் நீ நினைக்கவே இல்லாத நேரத்தில் அந்த மாற்றம் உன்னை தொடும். அதுக்கு பிறகு நீ பழைய வாழ்க்கையை நினச்சி கூட பார்க்க மாட்ட. நீ அனுபவித்த கஷ்டம் அதற்கு சமமான மகிழ்ச்சி உனக்கு வரும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நீ மறக்கக்கூடாது, அதுதான் நம்பிக்கை. நீ நம்பிக்கையை விட்டுட்டா அந்த மாற்றம் தாமதமாகும். ஆனால் நீ நம்பிக்கையை பிடிச்சிக்கிட்டு இருந்தால் அது வேகமாக உன்கிட்ட வரும். இப்போ உனக்கு தெரியாமலே உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு சாமி. சில மனிதர்கள் உன்கிட்ட வர தயாராக இருக்காங்க, சில வாய்ப்புகள் உன்னை தேடி வருது. நேரம் நெருங்கிருச்சு, நீ தயாராகு சாமி. நீ உன்னை சந்தேகப்படாத, நீ தகுதி இல்லாதவன் இல்லை, நீ காத்திருந்தது உனக்கு வர வேண்டியது. அது தாமதமாகி இருந்தாலும் தவறில்லை,
இந்த அருள்வாக்கு உன்கிட்ட வந்தது அதுவே ஒரு சின்ன அடையாளம். மாற்றம் மிக அருகில் இருக்குது சாமி. சாமி, ஒரு பெரிய மாற்றம் வாழ்க்கையில் வரும்போது அது நேரடியாக வராது. அதுக்கு முன்னாடியே சில சின்ன சின்ன அறிகுறிகள் உனக்கு தெரிய ஆரம்பிக்கும். நீ அதை கவனிக்கணும் சாமி. முதல்ல உன் மனசு மெதுவாக அமைதியாக ஆரம்பிக்கும். முன்னாடி உன்னை அதிகமாக பாதித்த விஷயங்கள் இப்போ அவ்வளவா பாதிக்காது. நீ ஏன் யோசிப்ப, நான் ஏன் இப்போ இவ்வளோ அமைதியாக இருக்கேன்னு. இது சாதாரணம் இல்லை, இதுதான் மாற்றத்தின் முதல் சைகை. பழைய விஷயங்கள் மீது உனக்கு ஈர்ப்பு குறையும். நீ ஒரு காலத்தில் மிகவும் விரும்பிய சில விஷயங்கள் இப்போ அவ்வளோ முக்கியமாக தோணாது. ஏன்னா உன் வாழ்க்கையில் புதிய திசைக்கு திரும்ப ஆரம்பிச்சிருக்கு சாமி. பழையதை விடும்போது தான் புதியது உன்னை அடையும். உன் உள்ளுக்குள்ளே திடீர்னு நம்பிக்கை அதிகரிக்கும். எதுவுமே நடக்காத மாதிரி இருந்தாலும் ஏதோ நல்லது நடக்க போதுன்னு ஒரு உணர்வு வரும். அது உன் கற்பனை இல்லை, அது வரப்போகும் மாற்றத்தின் முன் செய்தி. சில புதுசான வாய்ப்புகள் உன் வாழ்க்கையில் தோன்றும். சின்ன விஷயங்களாக இருக்கலாம், ஆனால் அது பெரிய மாற்றத்துக்கு வழிவகுக்கும். ஒரு புதிய சந்திப்பு, ஒரு தகவல், ஒரு திடீர் வாய்ப்பு, இது எல்லாம் சாதாரணம் இல்லை. சித்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு சைகைகள் கொடுக்குறேன், நீ அதை கவனிக்கணும். மேலும் நீ சில விஷயங்கள்ல இருந்து தானாகவே விலக ஆரம்பிப்ப. அது உன்னால் கட்டாயப்படுத்தி செய்யப்படுவதில்லை, அது இயல்பாகவே நடக்கும். ஏன்னா உனக்கு தேவையில்லாதவை உன் வாழ்க்கையிலேருந்து நீங்க ஆரம்பிக்கும் சாமி. இன்னொரு முக்கியமான அறிகுறி என்ன தெரியுமா? நீ உன்னையே அதிகமாக புரிஞ்சு கொள்ள ஆரம்பிப்ப. முன்னாடி நீ எடுத்த முடிவுகளை விட இப்போ நீ தெளிவாக யோசிப்ப. அதுதான் வளர்ச்சி, அது மாற்றத்தின் அடையாளம். உன் உள்ளம் மாறினா உன் உலகமும் மாறும். நீ இப்போ சந்திக்கும் இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் அது பெரிய மாற்றத்துக்கான அடித்தளம். ஆனால் நீ சந்தேகப்படாத, இந்த அறிகுறிகள் உன்னிட்ட இருந்தால் ஒரு விஷயம் உறுதி, மகிழ்ச்சி உன்னை தேடி வரும். மாற்றம் ரொம்பவே பக்கத்தில் இருக்குது சாமி. சாமி, இப்போ ஒரு கேள்வி உனக்கு வரும், இந்த மாற்றம் வரப்போகுதுன்னா நான் என்ன செய்யணும்? சித்தர் இதற்கும் தெளிவாக சொல்கிறார். முதல்ல நீ அமைதியாக கற்றுக்கணும். தினமும் குறைஞ்சது 2 நிமிஷம் கூட சரி, அமைதியாக உட்காந்து உன் சுவாசத்தை கவனிக்க. அது உன் மனசை சுத்தமாக்கும். அடுத்தது நீ உன் எண்ணங்களை கவனிக்கணும். எப்போதும் எனக்கு முடியாதுன்னு நினைக்காத, அதை மாற்றி எனக்கு நல்லது நடக்கும்னு நம்பு. இந்த ஒரு மாற்றம் உன் வாழ்க்கையை மாற்றும் சாமி. அவசரம் வேணாம். நீ இத்தனை நாளாக காத்திருந்த, இன்னும் கொஞ்ச நாள் காத்திருக்க முடியாதா என்ன? அவசரப்பட்டவன் அவனுடைய வாய்ப்பை தவற விட்டுடுவான் சாமி. அதனால் நீ பொறுமையாக பிடிச்சிக்கோ. அடுத்தது ஒப்பீடு பண்ணாத. யாரோ ஒருத்தர் முன்னேறுறாங்கன்னு பார்த்து நீ உன்னையே குறைவான்னு நினைக்காத. உன் பாதை வேறு, உன் நேரம் வேறு. ஒவ்வொருவருக்கும் அவர் ஒரு நேரம் இருக்குது சாமி. மற்றொரு முக்கியமான விஷயம், நீ நன்றி சொல்ல கற்றுக்கோ. உனக்கு இப்போ இருக்கிற சிறிய விஷயங்களுக்கு கூட நீ நன்றி சொல்லு. அது உன் வாழ்க்கையில் இன்னும் நல்லது இருக்கும். இப்போ கடைசியாக முக்கியமான ஒரு விஷயம், அதுதான் நம்பிக்கை. எதுவும் தெரியாமல் இருந்தாலும் நீ நம்பிக்கையே விடாத. நம்பிக்கை வச்சவன் கைவிடப்பட மாட்டான் சாமி. நீ உன்னை நம்பு, உன் வாழ்க்கையை நம்பு, உன் நேரத்தை நம்பு. நீ காத்திருந்த அந்த மகிழ்ச்சி உன்னை தேடி வந்து சேரும் சாமி. சாமி, உன் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கம் ஆரம்பமாகுது. நீ இதை இப்போ பார்க்குறன்னா ஒரு சாதாரண விஷயம் இல்லை, ஒரு காரணத்துக்காக தான் இந்த அருள் வாக்கு உன்கிட்ட வந்திருக்கு. நீ இத்தனை நாள் காத்திருந்த, சில நேரங்களில் உடஞ்சி போன, சில நேரங்களில் நம்பிக்கையே இழந்திருக்க. ஆனால் அந்த எல்லா தருணங்களும் வீணாக போகல சாமி. உன் கஷ்டம் முடிவுக்கு வருது, உன் மகிழ்ச்சி ஆரம்பமாக போகுது. இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் நம்பிக்கையே பிடிச்சிக்கோ. மகிழ்ச்சி உன்னை தேடி வருது, நீ அதுக்காக தயாராக இரு சாமி. நீ இந்த நாட்களை நினச்சி பார்த்து இதெல்லாம் ஒரு காலம்னு நினச்சி சிரிப்ப. அந்த நாள் அருகில் இருக்குது சாமி. சாமி, நீ தனியாக இல்லை, ஒரு சக்தி உன்னோட இருக்குது சாமி. நீ காத்திருந்த மகிழ்ச்சி இப்போ உன்னை தேடி வர ஆரம்பிச்சிருக்கு. நம்பிக்கையோடு இரு, அமைதியோடு இரு, எல்லாமே சரியாயிடும்.